Hello friends, welcome to ARK Diaries. Kanyakumari to Kashmir trip ஓட இது ரெண்டாவது வீடியோ. ஸோ நம்ம ட்ரிப் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் ஒரு சில நாட்களில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் நம்ம பைக்குக்கு வந்து என்னென்னலாம் ரெடி பண்ணுறோம். ஸோ நான் என்ன டயர்ஸ் வாங்கியிருக்கேன், செயின் ஸ்ப்ராக்கெட், இன்ஜின் ஆயில் அண்ட் என்ன நான் சர்வீஸ் பண்ண போகிறேன், சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ ஆக போகுது, இந்த மாதிரி வந்து நான் போன வீடியோவில் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம பைக் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பைக்குக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, ஸோ பைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏடிவி கார்டு, ஸோ கீழே விழுந்தாலும் சரி பைக் ரொம்ப டேமேஜ் ஆகக்கூடாது. அதேமாதிரி இன்ஜின் கார்டு அண்டு பைக்குக்கு பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி பேசிக்காக அப்படியே ரிப்பேர் ஆனால் கூட அதுக்கு என்னென்னலாம் தேவை அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பேர்ஸ் எல்லாமே நம்ம வாங்க போகிறோம். நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். பைக் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்மளும் பார்த்திங்கன்னா ஒரு ரைடிங் கேஸ்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நான் ஆக்சுவலாக இந்த பெரிய ட்ரிப் வந்து செப்டம்பர் மந்த் வந்து நான் சந்திப்புன்னு ஒரு அண்ணா கூட வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் மேலே வந்து பண்ணிடலாம், ஏன்னா வந்து சம்மர் சீசன்னால நிறைய பாசஸ் ஓப்பனாக இருக்கும். ஸோ நம்ம பண்ணிடலாம் அப்படின்றனால தான். ஸோ இப்போ இன்னும் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு 8 to 10 டேஸில் ஏப்ரல் 28 இல்லைனா 29 வந்து நான் சென்னையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இந்த ட்ரிப்புக்கு. ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ரைடிங் கேஸ் நான் வந்து இந்த ட்ரிப்பு வந்து செப்டம்பர் மந்த் பிளான் பண்ணும்போது ரைடிங் கேஸ்க்கு வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ரைனாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா டூரிங்க்கு ரைடிங் ஜாக்கெட் வந்து ஜாக்கெட்டு ப்ளஸ் வந்து ரைடிங் பேண்ட் வந்து இருக்குது. நான் ரைனாக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்ல ஃபீட்பேக் இருந்தது. ஸோ நான் அதை அப்டேட் பண்ணால் நினச்சேன். பட் இப்போ ட்ரிப் ஷார்ட் டைம், ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஃபண்டும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து கன்னியாகுமரி பார்த்தாச்சு. இந்த கோஸ்டல் ட்ரிப்லேயே பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, தனுஷ்கோடி, அதுக்கப்புறம் வந்து சிதம்பரம், பிச்சாவரம் ஃபுல்லாகவே கோஸ்டல் லைனும் முடிச்சாச்சு. ஆல்ரெடி திருநெல்வேலி, மதுரை திருநெல்வேலி போயும் நம்ம கன்னியாகுமரி போயாச்சு. அதேமாதிரி கேரளாவிலேருந்து திருவாண்டம் அந்த மாதிரி அந்த கோஸ்டல் ட்ரிப்பிலும் அந்த சைடும் கன்னியாகுமரி போயாச்சு. ஸோ நம்ம கன்னியாகுமரி திருவள்ளூர் ஸ்டாச்சுக்கு எல்லா ரூட்டுமே போயாச்சு, சுற்றி பார்த்தாச்சு. பட் திரும்பவும் சரி ஓகே கன்னியாகுமரி டு காஷ்மீர் இந்த ட்ரிப்புக்காக நம்ம வந்து கன்னியாகுமரி போகணுமான்னு ஒரு தாட் இருந்தது எனக்கு. ஏன்னா இந்த நம்ம சென்னையிலேருந்து அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்தாலே ஒரு 6000 rupees வந்து எக்ஸ்ட்ரா செலவாகும். 2 நாள் வேஸ்ட் ஆகிடும். என்னடா இது போகலாமா இல்லை சென்னையிலேருந்தே நம்ம வந்து லடாக் காஷ்மீர் கிளம்பிடலாமா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நான் கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா சில லொக்கேஷன் நான் பார்க்கவே இல்லை. இந்த மாத்தூர் டேமு, அப்புறம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா மதுரையில், அப்புறம் நம்ம ஆர்டிஸ்ட் ஹெல்மெட் பினேஷ் அவங்க சேனலாக பார்த்துருப்போம். ஸோ நான் அவர் சில இடம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருப்பாரு. ஸோ அதில் ஒரு சில பிளேசஸ்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி கவர் பண்ணுற மாதிரினா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் 28th இல்லை 29th கிளம்பி போகிற வழியில் இருக்கிற தஞ்சாவூர் கோயிலும் பார்த்துட்டு போகலாம். ஏற்கனவே நான் போயிருக்கேன், பட் திரும்பவும் போகலான்ற ஒரு தாட் இருக்குது. ஸோ நான் என்னென்னலாம் அதான் நம்ம ரைடு ஆரம்பித்ததுக்கப்புறம், இந்த ட்ரிப் ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்னலாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டே 1 எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது, ஒரு நாள் முடிவுலையும் சரி அந்த டே வந்து எப்படி போச்சு, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, நான் என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அண்ட் எத்தனை பேரை பார்க்குறேன், ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது. ஸோ நம்ம நிறைய ஸ்டேட்டவும் கவர் பண்ண போகிறோம். இதில் செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்போது ஓவராலாக ஒரு 10,000 kilometer வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ, ஸோ இது வந்து நம்ம ரெண்டாவது வீடியோ. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா என்னோடய ரைடிங் கேஸை பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வாஷ் பண்ணி, ஸோ நான் அப்படியே உங்களுக்கு பேக் கேம் ஆன் பண்ணுறேன். ஓகேங்களா, நம்மளோட ரைடிங் கேஸ். ஸோ இது பிபிஜியோட ஃபுல் க்ளோஸ் அண்ட் ரைனாக்ஸோட ஜாக்கெட். இது வந்து 9,000 rupees அப்படி வரும், வித் செஸ்ட் ப்ரொடெக்டரோடு வரும். இப்போ நான் எல்லாமே வந்து அந்த கார்டு எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ செஸ்ட் கார்டு அண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து சர்ஃப் அந்த மாதிரி போட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 1 hour 2 hours அந்த மாதிரி ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் கையில் தான் லைட்டாக வாஷ் பண்ணேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. நான் ஏற்கனவே யூடியூப் ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி மெஷ் இருக்குல்ல, இதெல்லாம் கிழிஞ்சதுன்னா தைக்க முடியாது. ஸோ இந்த ஏர் வெண்ட்டு இதெல்லாம் வந்து அதனால் நீங்கள் வாஷிங் மிஷின்லாம் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. நல்லா சர்ஃப் இல்லை நைட்டே கூட ஊற வச்சுட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் காலையில் வந்து சும்மா கையிலே தேய்ச்சி கழுவிடலாம். அதுவும் நம்மளது வேறு ஒயிட் வேறையா, ஸோ அதனால் கொஞ்சம் நாள் துவைக்கலனா கூட கிளியராக தெரியும். ஸோ பிளாக்னால் பிரச்சனை இல்லை, அந்தளவு பிரச்சனை இல்லை. நம்ம வேறு எல்லாமே ஒயிட்டாக வச்சுருக்கோம். அண்ட் ரைடிங் ஜாக்கெட்டு, க்ளவுஸு அண்ட் கீழே பார்த்திங்கன்னா ஃபுல் பூட்டு. இது வந்து எக்லிப்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அஸ்பீடா, ஸோ அஸ்பீடாவில் எக்லிப்ஸ். இது ஃபுல் பூட்டு. இதோட ரிவ்யூவும் பார்த்திங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக இது ரைடிங் கேஸோட ரிவ்யூ கிடையாது. இப்போ நான் யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 year 2 years முன்னாடி வாங்கினது. எல்லாமே வந்து குவாலிட்டியும் சரி யூசேஜ் என்னை பொறுத்த வரையும் நல்லா தான் இருக்குது. ரைடிங் பேண்ட்டு ஓகேங்களா, நான் இப்போ ஒரு ரைடிங் பேண்ட் வந்து நான் பிபிஜி இது யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை நான் வாஷ் பண்ணல. அது காரணம் என்னென்னா, இப்போ நம்ம ரீசெண்டாக நாங்கள் எங்கிட்ட இருக்க நம்ம சேனலில் பார்த்த எல்லா வீடியோஸும் பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் வீடியோஸு. ஸோ அதனால் நான் ட்ரெக்கிங் போகிறதால வந்து நான் ரைடிங் பேண்ட் எடுத்துகிட்டு போகல. வெறும் ரைடிங் ஜாக்கெட்டு
க்ளவுஸு, ரைடிங் பேண்ட் வந்து ஹெவியாக இருக்கும். ப்ளஸ் அதனால் எடுத்துகிட்டு போகல, நான் ரெகுலராக யூஸ் பண்ணல. ஸோ அதுக்கு முன்னாடி தான் நான் வாஷ் பண்ணேன். ஒரு 2 months முன்னாடி தான் எல்லாமே வாஷ் பண்ணேன். ஸோ ரைடிங் பேண்ட் வந்து அதுக்கப்புறம் நான் யூஸே பண்ணல. அதனால் நான் ரைடிங் பேண்ட் வந்து வாஷ் பண்ணல. ரைடிங் ஜாக்கெட்டு, க்ளவுஸு, ஸோ அதனால் பூட் எல்லாமே நான் வாஷ் பண்ணி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிப்ஸு, இந்த மாதிரி எல்லா ஜிப்ஸும் பார்த்தீங்கன்னா ஸோ தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரிலாம் போட்டு இதெல்லாம் நீங்கள் ஒரு 3 months ஒன்ஸு இல்லை நீங்கள் ட்ரிப்பு ரைடு போகலாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் ரெகுலராக பண்ணுறவராக இருந்தாங்கன்னா ஒரு பெரிய ட்ரிப் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை ட்ரிப்புக்கு முன்னாடி அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி இதெல்லாம் பண்ணி வச்சிங்கன்னா லைஃப் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ரைடிங் கேஸை பொறுத்த வரையும் எதுவுமே நான் வாங்கலை. ஏன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. ஸோ ரைடிங் ஜாக்கெட்டு, க்ளவுஸு, ரைடிங் பூட்டு, அப்புறம் வந்து ரைடிங் பேண்ட்டு, ஸோ எல்லாமே நம்மளுக்கு அப்படியே. அப்புறம் ஹெல்மெட்டும் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஹெல்மெட் வந்து எம்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கு. எம்டியில் வந்து டூரிங் ஹெல்மெட், அதுவும் ஒரு 8,000 9,000 அந்த மாதிரி ப்ரைஸ் வரும். ஸோ அதுவும் நான் வந்து எல்லாமே அந்த வைசர் எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாமே ஹெல்மெட்டும் பக்காவாக இருக்குது. ஸோ நம்ம ரைடிங் கேஸ் எல்லாமே வந்து ஃபுல் ரைடிங் கேஸ் வந்து பக்காவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது நான் ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னு கண்டிஷனை நான் வந்து காமிச்சிட்டு ஊற வைக்கிறது, அந்த வாஷ் பண்ணுறதுலேருந்து இதெல்லாம் காமிக்கலாம்னு நினச்சேன். சரி, ஓகே, அதெல்லாம் தேவையில்லை, நம்ம ஸ்ட்ரைட்டாக கன்னட்டிக்காக போயிடலான்ட்டு தான் அதெல்லாம் நான் செய்யலை. ஸோ இப்போ எல்லாமே பளிச்சுன்னு இருக்குது. அண்ட் நிறைய பேர் என்கிட்ட ஸோ கேட்டது பார்த்தீங்கன்னா, இது சோலோ ட்ரிப்புன்னு சொல்கிற சோலோ ட்ரிப்பாக தான் இருக்குமா அப்படின்னு. இல்லை, நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சில பேர் நிறைய டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க பர்சனலாக. மேபி குரூப் ரைடாக மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது சோலோ ட்ரிப்பாக, ஏன்னா நான் சோலோ ட்ரிப் ஏன் பிளான் பண்ணேன்னா, இப்போ நம்ம ஒரு லொக்கேஷன் நல்லாயிருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நிறைய எடுக்கலாம், இல்லைனா ஏர்லி மார்னிங் டைம் லேப்ஸ் எடுக்கலாம், அந்த மாதிரி நம்மளுக்கு தோணும். ஸோ குரூப் ரைடாக வரும்போது அதெல்லாம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏன்னா நம்ம ஒருத்தரால் குரூப் வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் எனக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. அதனால் சோலோவாக பண்ணோன்னா நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலாம், நம்ம ஃப்ரீடமுக்கு பண்ணலாம். ஒரு நாள் நான் நல்லா இருக்கேன்னா இன்னும் நிறைய கிலோமீட்டர் ஓட்டலாம். ஸோ நைட்டும் முடிஞ்ச அளவு ஓட்டலாம், இல்லை எனக்கு ஸ்டே பண்ணால் நம்ம டிசிஷன் எடுக்கலாம். ஸோ குரூப் ரைடாக மாறவும் வாய்ப்பு இருக்குது. நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன், என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன், எந்த டைம் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லோரும் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம பைக் சர்வீஸை பார்த்துருந்தோம், பைக் என்னென்னலாம் ரெடியாக இருக்குன்னு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் ரைடிங் கேஸு. ஸோ ரைடிங் கேஸை பற்றியும் ரைடிங் கேஸ், இந்த ரைடிங் கேஸ் ஸ்பெக்கெலாம் நான் சொல்ல, என்னோடய ரைடிங் கேஸ் எல்லாமே வாஷ் பண்ணி இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ ரைடிங் கேஸும் ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்த வீடியோவில் என்ன வரப்போகுது அப்படின்னா, பைக் வந்து ஆர்சி இன்சூரன்ஸ் இருக்குது, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்கலை. ஸோ பைக்குக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட் தேவை, என்னென்னலாம் கேட்பாங்க, அது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஏதாச்சும் வந்து இப்போ ப்ரூஃப் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகணுமா, அண்ட் இந்த மாதிரி இந்த கேள்வி வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பைக் ரெடி ஆனதுக்கப்புறம், ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் நான் வந்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ ஆச்சு. ஆக்சுவலாக நான் 360 ஆட்டோமோட்டிவ்ன்ற அவங்க ஷாப்பில் தான் நான் வந்து பைக்கை வந்து சர்வீஸ் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக அவங்க கூட தான் கொலாப் பண்ணி நான் அவங்க ஷாப்போட நான் நிறையா வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 ஸ்ட்ரோக் சூப்பர் பைக்ஸ் நிறையா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்களோட சர்வீஸ் காஸ்ட் வந்து ரொம்பவே ஒரு கரெக்டாக இருக்குது. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இல்லை, ரீசனபிளாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஸோ நம்ம வண்டி ரெடி ஆனதுக்கப்புறம் நான் அந்த எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது அதை பற்றியும் நான் உங்களுக்கு போகிறேன். அதே மாதிரி நான் என்னென்னலாம் கேரி பண்ணுறேன். ஸோ லைனாக வரப்போகுதுங்க. ஒரு முடிஞ்ச அளவு நான் டெய்லியும் ஒரு வீடியோ, ஸோ எப்போப்பெல்லாம் நான் எனக்கு கண்டென்ட் கிடைக்குதோ நான் டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். 28th 29th கிளம்புனதுக்கப்புறம் ஸோ Day 1 Day 2 அந்த மாதிரி நான் வீடியோஸ் போடுறேன். நிறைய யூடியூப் ஷார்ட்ஸு கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறையா தரமாக இருக்கும் வீடியோ. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாகவே இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கும். ஒரு பொழுதுபோக்காக ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரிலாம் இருக்காது, ஒரு இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும், எப்படி நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க, ஸ்டே காஸ்ட்டை எப்படி கட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய கேள்வி நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஃபுல்லாக ஜென்யூனாக இருக்கும். எதுவுமே நான் மானியத்தேனே பொன்மானேன்னு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம் சொல்ல போகிறது இல்லை, எல்லாமே ஜென்யூனாக சொல்ல போகிறேன். ஸோ நம்ம போடுற வீடியோஸு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் யாராக இருந்தாலும் சரி, காஷ்மீர் டு கன்னியாகுமரி பண்ண போகிறாங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல்ல இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஸோ அடுத்த வீடியோவில் நான் கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன்.